சியான் விக்ரம் இப்போதைக்கு எஸ்.ஏ. அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் சியான் விக்ரமோட 62வது படம். அவரோட 63வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டை சோசியல் மீடியால கொடுத்திருக்காங்க. சியான் 63 இந்த படத்தை மடோனா அஸ்வின் டைரக்ட் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. மடோனா அஸ்வின் கடைசியா சிவகார்த்திகேயனை வச்சு மாவீரன் படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படத்துக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஸோ அவர் தான் சியான் விக்ரமோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லயும் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஹரிஷ் கல்யாணை வச்சு பார்க்கிங் படத்தை எடுத்தவர் தான் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். சாதாரண ஒரு பார்க்கிங் பிரச்சனையை வச்சு அந்த படத்தை அவ்வளோ சூப்பரா எடுத்திருப்பாரு. பார்க்கிங் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா அடுத்த படம் சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்க போறாருன்னு சோசியல் மீடியால அப்டேட் பண்ணாங்க. இப்ப நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்கன்னா, ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரீசெண்டா சியான் விக்ரமை மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருக்காரு அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு சியான் விக்ரம் என்ன ரியாக்ட் பண்ணாரு, படத்தை ஓகே பண்ணாரா அப்படிங்கறதெல்லாம் அப்டேட் பண்ணல. ஜஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இதுக்கு சியான் விக்ரம் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தவிர தங்கலான் படத்தோட டைம்ல சியான் விக்ரம் ஒரு மஹால் ஓபன் பண்றதுக்காண்டி கேரளா போயிருந்தாரு. அங்க வச்சு என்னோட அடுத்த படத்தை ஒரு கேரளா டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணாரு. அதாவது ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. 2018 படத்தை எடுத்த ஜூட் ஆந்தனி ஜோசப் சொன்னாரு. ஸோ அவரும் இந்த லைனப்ல இருக்காரு. அண்ட் மகாமுனி படத்தை எடுத்த சாந்தகுமார் டைரக்ட் பண்ண போறதாவும் ஒன் டைம் அப்டேட் வந்திருந்தது. இந்த 4 டைரக்டரோட லிஸ்ட்டுமே நியூஸ் மீடியா சோசியல் மீடியால தான் வந்திருக்கு. இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. இந்த 4 பேர்ல யாரு சியான் 63 படத்தை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.